என்னால் முடியுமா என்ற சந்தேகம், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்ற விரக்தி சில நேரம் நம்மை முழுவதுமாக ஆட்கொள்ளும். இந்த தருணத்தில் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு பாடம். ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது எத்தனை முறை விழுகிறது? ஒவ்வொரு முறையும் அது அழுதுவிட்டு மீண்டும் எழுந்து நிற்க முயற்சி செய்கிறது. அதுதான் வாழ்க்கை. விழுவது தவறல்ல, விழும்போது எழுந்து நிற்க மறுப்பதுதான் உண்மையான தோல்வி. உங்கள் மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை தூக்கி எறியுங்கள். உங்களை பலவீனப்படுத்துவது எது? பயமா, தயக்கமா, கடந்த கால தோல்விகளா? அவற்றையெல்லாம் உங்கள் கனவுகளை நோக்கி செல்லும் படிகளாக மாற்றுங்கள். ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்கு புதிய வழியை காட்டும், புதிய அனுபவத்தை கொடுக்கும். உங்களுக்குள் இருக்கும் அபாரமான சக்தியை நம்புங்கள். இந்த உலகில் எத்தனையோ பேர் சாதாரண நிலையிலிருந்து சாதனை படைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம், அவர்கள் தங்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். தங்கள் கனவுகளை நம்பினார்கள். இன்று இந்த நிமிடத்தில் ஒரு உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள். என்னால் முடியும் என்று. உங்கள் திறமைகளை முழுமையாக பயன்படுத்துங்கள். விடாமுயற்சியுடன் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வையுங்கள். சிறிய வெற்றிகளையும் கொண்டாடுங்கள். அவை உங்கள் பயணத்திற்கான எரிசக்தி. கவலைகள் வரும், நிச்சயம் வரும். ஆனால் அவற்றுக்கு உங்கள் மனதை ஆட்கொள்ள அனுமதிக்காதீர்கள். நீங்கள் ஒரு பிரச்சனைக்குள் சிக்கி இருக்கும்போது அதை நிரந்தரமாக்கப் போகிறீர்களா அல்லது தற்காலிகமாக்கப் போகிறீர்களா என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்கிறீர்கள். நிரந்தரமாக்கினால் நீங்கள் நோயாளி, தற்காலிகமாக்கினால் நீங்கள் புத்திசாலி. உங்கள் லட்சியங்களை மனதில் பதியுங்கள். அதை அடைய தினந்தோறும் சிறிது சிறிதாக உழைப்புடன் முன்னேறுங்கள். முயற்சி செய்து தோல்வி அடைவது முயற்சி செய்யாமல் இருப்பதை விட மேலானது. உள்ளே இருக்கும் நெருப்பை அணைய விடாதீர்கள். உங்கள் கனவுகளுக்காக, உங்கள் லட்சியங்களுக்காக, உங்களுக்காக நீங்கள் போராடுங்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் உங்களை கீழே இழுக்க முயற்சிக்கும். ஆனால் அவற்றை எதிர்த்து மேலே வருவது உங்கள் கைகளில்தான் உள்ளது. இன்றே தொடங்குங்கள். இப்போதே தொடங்குங்கள். உங்கள் கனவுகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி.